ஹலோ விவர்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட டுடே எபிசோடில் என்ன மாதிரியான எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாண்டியனோட வீட்டுக்கும் ராஷியோட அவங்க அம்மா வீட்லேயும் வந்துட்டு பயங்கரமாக ரெண்டு பேருக்குள்ளே வந்துட்டு சண்டை போயிட்டுருக்குது. ஏன்னா நகையும் வேறு ராஜிக்கிட்ட கொடுத்து வச்சுட்டாங்க. ராஜியோட அம்மா இருந்துட்டு இன்னொரு பக்கம் வந்து டியூஷனுக்கு போகிறதையும் வந்துட்டு ராஜோட சித்தப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பயங்கரமாக வந்து கத்திட்டுருக்காங்க. என்ன தான் நீங்கள் வந்து நினச்சிட்ருக்கீங்க, வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை வந்துட்டு வேலைக்கு அனுப்பி வந்து சாப்பிட்டுருக்குறீங்களே எல்லாருமே சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், எதுக்கு தேவையில்லாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேட்குறாங்க. ஆமாம், நாங்கள்லாம் கரெக்டாக தான் பேசிகிட்ருக்கோம். போயும் வந்து எங்ககிட்ட சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறோம், வீட்டில் போயிட்டு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறா அந்த ஓடி போனவர் ராஜி அப்படின்றாங்க. என்ன நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க? அது மட்டும் இல்லை, அவள் வேலைக்கு போய் தான் வந்துட்டு உங்கள் வீட்டில் உழ வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அப்பா ஒரு பக்கம் கேட்குறாங்க. ராஜி இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. மீனா கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டதும் மீனா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் வந்துட்டு ராஜி இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டு ஆமான்னு சொல்லிட்டு தலையிட்டாங்க. அதை கேட்டதும் பாண்டியனுக்கும் அதிர்ச்சி ஆகிடுது. கதிருக்கு கோமதிக்கு எல்லாமே என்னடி பண்ணி வச்சுருக்க, எதுக்காக வந்துட்டு டியூஷன் போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அவள் டியூஷன் போகிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது. அவளாக தான் வந்துட்டு டியூஷன் போயிட்டுருக்கா கோச்சிங் சொல்லிட்டு அப்படின்றாங்க. ஓ ஆமாம், ரொம்ப நல்லா நடிக்கிறீங்களே அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், அவள் வேலைக்கு கூட போனாலும் போகணும், அவங்க இதை அவங்கவுங்க பார்த்துக்குறாங்க, உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் கேட்குறாங்க. அது மட்டும் கிடையாது, நகையெல்லாம் வந்துட்டு ராஜிக்கிட்ட தான் இருக்குது. அது வடிவ நகையை சேர்த்து வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. மரியாதையாக வந்துட்டு நகையெல்லாம் என்கிட்ட கொடுங்கன்றாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா கோமதி இருந்துட்டு என்ன நீ அப்படின்றாங்க. இல்லை, நான் வந்து அன்றைக்கி ஃபங்க்ஷன் அப்போ நான் ராஜி மட்டும் கழுத்தை விட்டுன்னு இருக்கிறதான்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சேன்றாங்க. அதுக்கப்புறம் பாண்டி வந்துட்டு அந்த நகையை எடுத்துகிட்டு வந்து கொடுன்றாங்க. இல்லைங்க, அது லாக்கரில் இருக்குது அப்படின்றாங்க. ஓ லாக்கரில் இருக்குதா, நல்லா தெளிவாக தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறாங்க பாண்டியனை. அதனால் வந்து கதிரும் செந்திலும் வந்துட்டு சண்டைக்கு போடுறாங்க. சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்துட்டு பிரித்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாத வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்க தான் போகிறீங்க, மரியாதையாக வந்துட்டு நகையால் எடுத்து வச்சுருங்க இன்னும் கொஞ்சம் நாள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சண்டை முடிஞ்சு உள்ள வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் கோமதி வந்துட்டு என்னடி இவ்வளோ பெரிய பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்திருக்க, எதுக்கு நீ வந்து டியூஷன் சொல்லி கொடுக்க போறியா, நீ கோச்சிங் கிளாஸ் போகிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ போய் சொல்லி வச்சுருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க ராஜி நீ, இப்போ பார்த்தியா பெரிய சண்டையாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு மா எனக்கும் தெரியாதம்மா, இவள் வந்துட்டு டியூஷன் போகிறது எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட தான் கேட்க சொன்னேன், ஆனால் இப்போ டியூஷன் போகிறது எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. எதுவாக இருந்தாலும் வந்துட்டு எங்ககிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் ஃபீஸுக்கு அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. எப்படி கேட்க முடியும், அவங்கவுங்க இதை வந்துட்டு அவங்கவுங்க பார்த்துக்கினா தானே உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பக்கம் பேசுகிறாங்க. ஏமா ராஜி உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் வந்துட்டு சொல்லிகிட்ருக்காரு. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ விவர்ஸ்.